இப்போ உங்க இதயம் துடிக்குது. நீங்க நடக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, உணர்றீங்க. ஏன் ஏறத்தாழ 37 லட்சம் தடவை ஒரு செகண்டுக்கு உங்களோட அணுக்கள் தங்களை மாற்றிக்கொண்டே இருக்கு. இது எல்லாமே நீங்க சொல்லாமலே நடக்குது. அதுவும் நீங்க உயிரோடு இருக்கேன்ற விஷயத்த உங்களுக்கு உணர்த்துற அந்த ஒரு காரணத்துக்காக தான். இவ்வளோ விஷயங்களை செய்யற உங்க உடம்புகிட்ட இந்த 2 கேள்வியை மட்டும் கேளுங்க. நான் எதுக்காக இங்கே இருக்கேன்? எனக்கு எதுக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டுச்சு? இதே கேள்வியை நீங்களும் கேட்டு பார்த்து இதுக்கான பதில் உங்களுக்கும் தரலனா நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதை நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு விதமான ஆன்சர் தான் கிடைக்கும். அதே நம்ம பல கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தான் நமக்கு இதோட முழு அர்த்தம் புரியும். அப்படி நம்ம பார்க்க போகிறது லைஃப்பை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு. பயாலஜிக்கலாக ஹியூமன்ஸ் நம்ம பிறந்தது சர்வை பண்ணுறதுக்கும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தான். நம்மளோட ஜெனட்டிக்ஸை அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம சர்வை பண்ணணும். ஆனால் இதுக்கிடையில் சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்குது. இந்த வாழ்க்கையில் நம்ம சர்வை பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ். ஏன் இந்த விஷயத்துக்கு சிரிக்கிறோம்? ஏன் இந்த விஷயத்துக்கு அழுகுறோம்? எதனால் பாட்டு கேட்கும் போது நம்ம மனசு அமைதியாகுது? இந்த மாதிரி விஷயங்களை சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அடுத்ததாக ஃபிலாசபர்ஸ்லாம் லைஃப்பை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். சாக்ரட்டிஸ், நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே அரிஸ்டாட்டில், ஹாப்பினஸ் தான் உங்கள் லைஃபோட மெயின் பர்பஸ்ன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்தால் ஆல்பர்ட் கேமஸ், நீங்கள் லைஃப்க்கான மீனிங்கை தேடிங்கன்னா உங்களால் லைஃப்பை வாழவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அதே நீச்சா, ஒரு மனிதன் ஏன் வாழ்கிறன்ற கேள்விக்கு மட்டும் பதில் கண்டுபிடிச்சிட்டானா இந்த உலகம் தரக்கூடிய எந்த வழியாக இருந்தாலும் அவனால் தாங்கிக்க முடியும். இவங்களே நம்மளை நல்லா குழப்பி விட்டுட்டாங்க. ஓவராலாக இவங்க சொல்ல வர்றது, இங்கே இருக்க முக்கால்வாசி மனிதர்கள் தான் ஏன் வாழ்கிறோன்ற காரணத்தை தெரிஞ்சுக்காமே வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம மித்தாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல லைஃப்பை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல பகவத்கீதை. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹ. இதன் அர்த்தம், இறைவனடி சேர்வதே உன் வாழ்க்கையின் அர்த்தமாகும். அதனால் உன் கடமைகளை துறந்து உன் கர்ம வினைகளை விட்டுவிட்டு எந்த ஒரு குழப்பமும் இன்றி என்னிடம் சரணடைந்து விடு. நான் உன்னை பாற்றுக்கொள்கிறேன் என கிருஷ்ணர் அர்ஜுனரிடம் உரைக்கிறார். இதை இஸ்லாம்ல வாமா கலாக்துல் ஜின்னாவா இன்சா இல்லா லியா புண்டுன். இதில் நான் மனிதர்களையும் ஜின்னையும் இந்த உலகத்தில் படைச்சதே என்னை வணங்குறதுக்கு தான். அவங்களுக்கு நான் பயத்தையும் பசியையும் வலியையும் கொடுத்து சோதிப்பேன், ஆனால் என்னைக்கும் கைவிட மாட்டேன். அதே கிறிஸ்டியானிட்டியில் பிலீவ் காட், ஒபே ஹிஸ் கமாண்ட், பிகாஸ் தட்ஸ் த ஹோல் டியூட்டி ஆஃப் த மேன். இதன் மூலமாக நம்ம எந்த ஒரு மதமாக இருந்தாலும் நம்ம உருவாக்கப்பட்டது இறைவனை வழிபடதான்னு 3 மதங்களும் ஒருங்கிணைந்த பதிலை கூறியிருக்கு. இன்னும் வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிவான பதில் கிடைக்கல. சரி, வாழ்க்கையை பற்றி தமிழர்களும் சித்தர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். நம்ம சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கவிஞன் பூங்குட்டனார் எழுதிய புறநானூறு நூலில் யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பெருதர வாரா, நோதலும் தனித்தலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதும் அன்றே, நீர்வழி படுவும் புனை போல ஆறுயிர் முறைவழி படுவும். இதற்கான அர்த்தம், எல்லா இடமும் நம்ம இடம்தான், எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான். கெட்டதும் நல்லதும் மற்றவங்கள்ட்ட இருந்து வராது, அது நமக்குள்ளே இருக்கிறது தான். வலியும் அதுக்கான தீர்வும் ஒரே இடத்துல தான் இருக்கும். சாவுன்றது ஒரு தொடக்கம், வாழ்க்கைன்றது ஒரு நதி போல, நாம அதில் மிதக்கும் ஒரு படகு போல. நமக்கு எழுதப்பட்டிருக்கும் விதியின் வழியில் நாம் பயணம் செல்ல வேண்டும். இதை பற்றி உலக பொதுமுறையான திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு கேட்போம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தலில் தற்று. இதன் மூலமாக அன்பில்லாத ஒரு வாழ்க்கை பாலைவனத்தில் இருக்கும் உயிரற்ற ஒரு மரம் போன்றது. இன்னொரு குறள்ல, பிறர்க்கு பணிவுடையான் ஆதல் அதுவே சிறந்த அறம் எனப்படுவது. வாழ்க்கைக்கான அர்த்தமே நீ உனக்காக வாழாம மற்றவங்களுக்காக வாழும்போது தான் உனக்கு தெரிய வரும். இன்னும் சில குறள்களில் ஒழுக்கமே சிறந்தது, நம் வாழ்க்கையில் எதை விட்டு விட்டாலும் அறத்தை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதே போல நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி எனப்படும் நாலடியார் பாடல்களிலும் அறம் செய்ய விரும்பு எனப்படும் ஆத்திச்சூடியிலும் நாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய 40ஐயும் செய்யக்கூடாத 40ஐயும் பிரித்து வைத்திருக்கும் இனியவை 40 இன்னா 40 நூல்களிலும் நம் வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. தமிழ் சித்தரான திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடல் என்பது உயிராற்றலை சேமித்து வைக்கும் ஒரு பாத்திரமாகும். அது அழிந்துவிட்டால்
உயிரும் அழிந்துவிடும். அதனால் நான் அதை பாதுகாத்து இறைவனை வணங்குவதே என் முழுமுதற் கடமையாகும். அதே பட்டினத்தார் காதற்ற ஊசியும் வாராதே கான் கடை வலிக்கே. நம் வாழும் வாழ்க்கையில் பேர், புகழ், செல்வம் எல்லாமே நிலையற்றது. நாம் வாழும்போது நாம் செய்யும் தர்மமே நமக்கு மீண்டும் வரும். அதே சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து தன் காலங்களை கடித்த சிவவாக்கிய சித்தர், கோவில் ஏதரா குலங்கள் ஏதரா, உனக்குள் இருக்கும் கடவுளை காணடா என, வாழ்க்கை என்பதே ஒரு மாயை, உனக்குள் இருக்கும் கடவுளை காண்பதே அதற்கான தீர்வு என கூறியிருக்கிறார். இவ்வளோதான் லைஃப்பை பற்றி என்னால் கேதர் பண்ண முடிஞ்சது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சயின்ஸ் நம்ம லைஃப்பை சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தானும், ஃபிலாசபர்ஸ் நம்ம லைஃபுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அதை சில பேர் தேடணும்னு, சில பேர் அதை தேடினா லைஃபே நம்ம வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரிலீஜியன்ஸ் எல்லாமே நாம் கடவுளை வணங்குறதுக்கு தான் பிறப்பெடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ் நூல்கள் எல்லாம் பிறர்க்கு அன்பும் அறனும் உதவியும் தக்க சமயத்தில் செய்து ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வதே வாழ்க்கை என்று என திருக்குறளும் மற்ற தமிழ் நூல்களும் சொல்ல, சித்தர்கள் வாழ்க்கை என்பது மாயை, உனக்குள் இருக்கும் கடவுளை நீ வணங்க வேண்டும். அதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய லைஃப் ரொம்பவே குறுகியது, நிலையற்றது, மீண்டும் கிடைக்காதது. அதனால் உங்ககிட்ட இருக்க கொஞ்ச காலத்தில் உங்ககிட்ட நீங்களே நம்ம எதுக்காக பிறந்திருக்கோன்ற ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு பாருங்கள். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அர்த்தமற்றதாயிரும்.